ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா வட்டாரம். நேத்துல இருந்து நம்ம சினிமா வட்டாரத்துல எந்தெந்த சம்பவங்கள் சமாச்சாரங்கள்லாம் நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட செல்வமணியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கேவி ஆனந்த் இயக்கத்தில் ஹிப்ஹாப் ஆதி இசையில் நடிகர் விஜய் சேதுபதி, நடிகர் டி ராஜேந்திரன் இணைந்து நடிக்கும் கவன் திரைப்படத்தினுடைய அபிஷியல் பாடல்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. ஜிவி பிரகாஷ் குமார் கதாநாயகனாகவும் சுரபி கதாநாயகியாகவும் நடிக்கும் படம் அடங்காதே. நடிகர் சரத்குமார் இப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றார். இறுதி கட்டத்தை எட்டியுள்ள அடங்காதே படத்தின் இசை உருவான விதத்தை ஜிவி பிரகாஷ் மற்றும் அருண் ராஜா காமராஜா விவரிக்கும் இசை துணுக்கை நேற்று மாலை 6 மணி அளவில் ஜிவி பிரகாஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டார். அடங்காதே படத்தின் முதல் பார்வை போஸ்டர் மற்றும் டீசர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை தனிநாடாக உடைத்து விட வேண்டாம் என்று கமல் வேதனை தெரிவித்துள்ளார். தன்னிடமிருந்து மிரட்டி அபகரித்த பண்ணை வீட்டை சசிகலா மற்றும் அவரது உறவினர்கள் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். திரைப்பட இசையமைப்பாளரும் பாடலாசிரியருமான கங்கை அமரன் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். சூர்யாவின் C3 திரைப்படத்தை அனுமதி இல்லாமல் இணையதளங்களில் வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அவரது இல்லத்தில் அவரை சந்தித்து வந்தார். இனி இது போல நம்ம சினிமா வட்டாரத்துல நடக்கக்கூடிய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க ஸ்டே டியூன்ட்.